தாம்பூலத்தட்டு வச்சு பணம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதையை செலுத்திய எங்கள் தயாரிப்பாளர் மீனா வெங்கடாசலம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துவதில் பெருமை அடைகிறோம். அதேபோல் இந்த படத்தினுடைய இயக்குனர் கேமராமேன் பத்மராஜ் சார், கேமராமேன், இசையமைப்பாளர், அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், நடிகர்கள் அனைவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினுடைய கதாநாயகன் என்று சொல்லலாம் எங்கள் அண்ணன், மூத்த தயாரிப்பாளர், எங்களுடைய வழிகாட்டி. என்னோட முதல் படத்திலே அண்ணாவங்க தான் சிறுபட தயாரிப்பாளர்களாக வெற்றி பெறணும், நீ எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கே ராஜண்ண அவர் வாழ்த்துனால தான் இன்னும் மேலும் மேலும் உயர்ந்துட்டே இருக்கோம். அவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்ன மாதிரி சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்களுக்கு எப்பவுமே இருக்கு. அதனால அண்ணன் அவர்களுக்கு வணக்கம். எங்களோட இயக்குனர் சார் பேரரசு சார் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி. அவர் எப்பவுமே எல்லாத்தையும் வாழ்த்தி இந்த சினிமாவோட விஷயத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு தூணா இருக்காங்க. கிள்ளி மாப்பிள்ளையின் வெற்றிக்கு ஒரு துணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலம்பம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தினுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சாரு. இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து இதன் பிறகு அவர் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. சொன்ன மாதிரி இப்போ சிவகுமார் சார் சொன்னாங்க, போன படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தேனே, இந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் மேடையில் கேட்டுக்கிறேன். இவரும் நண்பர் தானே சார் உங்களுக்கு? இவர் என்ன எதையா இவருக்கு பண்ணி கொடுங்க சார். சரி, அவரை வச்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இது ஒன்று பண்ணி கொடுங்க சார். அவர் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு நான் முதல்ல சொன்னேன், கில்டர்லேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், ஒரு 100 தேட்டரை எடுத்து வச்சுக்குவோம். நம்ம வர்றவங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேட்டரை கொடுப்போம். ஏன்னா இல்லைன்னா யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதை நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன். 1 கோடி ரூபாய் கில்டு சார்பாக தயாராக இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் பண்ணணும், சின்ன சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணணும்னா வேறு வழி இல்லை. அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தயாரிப்பாளர் சங்கம். சும்மா தயாரிப்பாளர் சங்கம் போயிடுறாங்க, பண்ணு சாப்பிட்றாங்க, டீ குடிக்கிறதுக்கும் கிடையாது. நம்ம மெம்பரை உயிரை காப்பாற்றுறதுக்கு, அவங்க பொருளை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த சங்கம். அந்த சங்கத்தில் இருக்கிறதுக்கு அதான். இல்லைன்னா அதில் இருக்க வேண்டியதில்லை, தேவையில்லையே. எதுக்கு சங்கம்? ரோட்டில் சும்மா போயிட்டு இருக்கலாமா? அதான் சங்கத்தில் எல்லா சங்கமும் இதுக்கு ஒத்துழைக்கணும். அதெல்லாம் நிற்கிறாங்க, துணைத் தலைவர் நிற்க போகிறாரு, நின்ட்டார்ல. அதான் என்ன சிரிக்க மாட்டேங்கிறீங்கண்ணே? சரிங்க, அதை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரிலாம் இருக்குது. கொடுப்பேன்னு சொல்லுங்கள். ஓகே, வணக்கம். கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர் வரலையா? அது இதை படித்து பார்த்தா யாருமே வரல. சரி, ஓகே, நானாக பேசுகிறேன். ட்ரெய்லர் பார்த்தேங்க, உண்மையில் மிக மிக அற்புதமான ட்ரெய்லரு. அந்த எடிட்டருக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டு தட்டணும். ஏன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல், இந்த போலீஸ் பாடல் அற்புதமான பாடல். நான் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், அண்ணன் சொல்லிட்டாரு. நீங்கள் ரொம்ப பெரிய பாடலாசிரியருங்க எனக்கு தெரியும். இன்னும் 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 பெரிய பாடலாசிரியர் ஆயிர போகிறீங்க. வைரமுத்து சாருக்கு டஃப் கொடுத்து அதை விட மேலே வரணும்னு நான் மனமா சாரை வேண்டுறேன். ஏன்னா பாட்டு ஒவ்வொன்றும் அப்படி எழுதியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள் சார். கேமராமேன் சார்
ரொம்ப பிரமாதமாக பண்ணித்தாரு. முதல்ல நமக்கு அதுதான் தெரிஞ்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் எங்கெங்கே என்ன தேவையோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒரு படத்துக்கான அத்தனை தகுதிகளையும் வளர்த்து கொண்டு அந்த மியூசிக் டைரக்டர் உண்மையிலே கைத்தட்டணும். அது மாதிரி காமெடி முத்துக்கால நம்ம சோழர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஹீரோ வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காருங்க. அவர் ஸ்டண்ட் நடிகர். அவர் நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. டூப் போடாமல் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் பாடி அப்பப்போ காமிச்சிக்கிட்டு இருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி யாருக்கும் பாடி கிடையாது. அவர் நாடோடி மன்னனில் ஒரு இடத்துல தான் சட்டை பாதி கழட்டுவார். பார்க்கணும்னு ஆசை மூடிடுவார். அது மாதிரி தான் இருக்கணும். அப்பப்போ கழட்டு அது பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது மாதிரி அவர் எங்கேயோ இருக்காரு, இருந்தாலும் அதை பார்ப்பார்ல, அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா டான்ஸ் ஆகிருக்காரு, நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கூட செம்ம டான்ஸ் ஆடிருக்காரு. ஒருத்தரில் 2 பேர்கிட்ட ஆடிருக்காரு. 10ல் இன்னொருத்தர் வேற கேட்டாராம். ப்ரொடியூசர் தான் 2 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆட வச்சிருக்காராம். ரொம்ப வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. டான்ஸ் வச்சு படம் நல்லா பண்ணியிருந்தீங்க. நல்லா இருந்துச்சு. போலீஸ் தானே? உண்மையிலே போலீஸா? சரி நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் விஜய் சேகர் உண்மையிலே ஒரு திறமையான ஆக்டர்ஸ். அவங்க எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். நிறைய அவார்டெலாம் அவங்க வாங்கியிருக்காங்க. இன்னும் நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் அதில் அவார்டெலாம் வாங்கணும். அப்புறம் வந்து எங்கள் தயாரிப்பாளர் சார் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். பேரர் சார் ரொம்ப வாழ்த்து. கே ராஜன் சார் உண்மையில் இது மாதிரி எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா பெரியவங்களும் வந்திருக்காங்க. எல்லார் வாழ்த்தும் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு கிடைக்கணும். கில்லி மாப்பிள்ளை வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு பத்திரிகையாளர் அத்தனை பேரும் நீங்கள் துணை நிற்கணும். ஏன்னா சின்ன படங்களை தூக்கி விடுறது பத்திரிகையாளர் மட்டும்தான். அவங்க சொல்ல அந்த படத்தை பார்க்கணும் போல் ஆசை இருக்கும். இந்த ட்ரெய்லரை எல்லா இடத்துக்கும் போடுங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா படம் பார்க்கணும்னு ஆசை வரும். எனக்கு ஆசை வந்துச்சு உண்மையில். எப்போ படம் போடுறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். தேட்டரில் தான் சார். எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதுக்கு படம் போடுறீங்கன்னு சொல்லிட்டோம். அப்படியே பழகி போச்சுண்ணே. படம் எப்போ போடுறீங்க பார்க்கலாம்னா அது பழகிடுச்சு. சரி தேட்டரில் போடும்போது சொல்லுவோம். நம்மளாம் நீங்களும் வரீங்க சார் தேட்டருக்கு? பேரரசு நாங்களாம் வரோம் சார். தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. ப்ரொடியூசர் இங்கே பாருங்கள் சார். அங்கே லேடிஸை பேசுகிறீங்க? ஓகே சரி இல்லை சார், இங்கே நான் பேரரசுலாம் படம் ரிலீஸ் ஆனக்கு தேட்டருக்கு வர போகிறோம். அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. பத்மா மேடம் நீங்கள் வருவீங்களா? நீங்கள் வருவீங்களா? நீங்கள் ஓகே. நீங்கள் எல்லாம் நடிக்கிறவங்களாம் வாங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கி கொடுத்தாவா? ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் சார். நம்ம வாங்கி கொடுத்துலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம ப்ரொடியூசர் தானே, அவர் நல்லா இருக்கட்டும், நம்ம வாங்கி கொடுக்கலாம். நான் என் சைடில் ஒரு 1000 டிக்கெட் வாங்கி தரேன் சார். என்ன படம் தானே பார்க்கணும். ஒரு 10 தேட்டரில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஆகட்டுமே. நல்ல படம் சார். உண்மையிலே வந்து யாரும் அதை வந்து சொல்ல முடியல. அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லாரும். இந்த படம் டைட்டில் அனுமான் பிக்சர்ஸ். டைட்டில் அனுமன் எங்கே சார் தோத்தாரு? எங்கே தோக்க மாட்டார். நீங்களும் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயிக்கிற மனமார வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த படம் நேரம் ஆயிடுச்சு. படம் எல்லாருக்கும், அவர் அந்த ப்ரொடியூசருக்கும், அந்த டைரக்டருக்கும், அந்த கேமராமேனுக்கும், மியூசிக் டைரக்டருக்கும், நடித்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. பாசமான கைத்தட்டாக இருக்கணும். அது எல்லாரும் இறைவன்கிட்ட போய் கேட்டு அவங்க வெற்றி மேல் வெற்றி வர்றதுக்கு மனமால வேண்டி இந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னீஷியனுக்கும் திருப்பி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் சொன்னார், நான் 300 காமெடி நடிகரை வச்சு படம் பண்ண போகிறேன்னாரு. அந்த எண்ணம் வந்திருக்கு பாருங்க. 300 காமெடி நடிகர் ஒரு ஆளுக்கு ஒரு சம்பளம் போட்டால் கூட எவ்வளோ அமௌண்ட், நான் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தேன். இவ்வளவும் கொடுத்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ஆசைப்படுறாரு. அப்போ அந்த மனிதர் என்ன நல்ல மனிதராக இருப்பார்.